குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் ஒரு செலிப்ரேஷன் வாரம். அதாவது கரண்ட் குக்குக்கும், ஓல்டு எக்ஸ் குக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் வச்சிருக்கிறாங்க. ஸோ, இதுல அட்வான்டேஜ் டாஸ்க் வச்சிருக்கிறாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 ஆன் 1 அதாவது ஒரு கரண்ட் குக், ஒரு எக்ஸ் குக் இந்த மாதிரி அவங்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் நடக்கும். இப்ப மொத்தம் 10 பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப வந்து 5 ஜோடி இருக்கும். இதுல வந்து 1 ஆன் 1 அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தவங்க வந்து சப்பாத்தி மாவுல ஷேப் செய்யணும். இன்னொருத்தவங்க பழங்கள வச்சு ஷேப் செய்யணும். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டு இந்த மாதிரி விதவிதமா வந்து பார்த்தீங்கன்னா, 5 ப்ராப்பர்ட்டீஸ குடுத்து 5லயுமே வந்து ஷேப் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 5 ஜோடிங்கிறதுனால 5 பேர் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணுவாங்களா? அப்படின்னா இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்க வின் பண்றாங்களோ, அவங்க தான் ஒட்டுமொத்த அட்வான்டேஜ் டாஸ்க்க வின் பண்றாங்க. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜோடியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு டீமு, உமாரியாஸ் இவங்க 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இடையே அட்வான்டேஜ் டாஸ்க் நடக்குது. இதுல வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து கரண்ட் குக் டீம்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி உமா ரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் குக் டீம்ல இருக்காங்க இல்லையா? அவங்க தோத்துட்டாங்க. இதே மாதிரி தான் மத்தவங்களையும் கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில கரண்ட் குக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 அட்வான்டேஜ் டாஸ்க்க வின் பண்ணாங்க. எக்ஸ் குக் வந்து 2 அட்வான்டேஜ் டாஸ்க்க வின் பண்ணுனாங்க. இதனால 3:2 அப்படிங்கிற அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் குக் தான் இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.